அதே போல அந்த டிசிபி கலெக்ஷன்ஸ் பத்தி எல்லாம் பேசினாங்க, ரெண்டல் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பத்தி பேசினாங்க. நாங்க அவ்வளவு வரவு வச்சோம் இவ்வளவு வரவு வச்சோம்னு சொல்லிட்டு இன்றைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா கடந்த 100 நாட்கள்ல மட்டும் ஏறத்தாழ நாம 108 கோடி ரூபாய்க்கு டிசிபி கலெக்ஷன்ஸ் உடனடியாக இந்து சமய அறநிலையத்துறைக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம். மிக பெரிய அளவுல நம்ம அதை கொண்டு வந்திருக்கிறோம். இன்னும் 2000 கோடி டிசிபி கலெக்ஷன் பெண்டிங் இருக்குது. அதையும் அரசாங்கத்திற்கு கொண்டு வருவதற்கான அனைத்து வேலைகளையும் நம்முடைய முதல்வரின் தலைமையில் நாம எடுத்துட்டு இருக்கிறோம். நிலங்களை பொறுத்த வரைக்கும் கடந்த 100 நாட்கள்ல நம்முடைய தீவிரமான செயல்பாட்டினால ஏறத்தாழ திருக்கோயில்களுக்கு சொந்தமான 464 ஏக்கரை திரும்ப கொண்டு வருவதற்கான மேல்முறையீட்டில் நம்முடைய அரசாங்கம் செயல்பட்டு இருக்கிறது. கணினி சிட்டா விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் 349 ஏக்கரை மீண்டும் கொண்டு வருவதற்கான மேல்முறையீட்டு நடவடிக்கையில் நம்முடைய அரசாங்கம் இறங்கி இருக்கிறது. இந்த 100 நாட்கள்ல மட்டும் ஏறத்தாழ 45 ஏக்கர் நிலத்தை நம்ம கோயிலோட நம்ம சேர்த்திருக்கிறோம். இப்படி தொடர்ந்து கோயில் சொத்துக்களை பாதுகாப்பதிலும் கோயிலுடைய பராமரிப்பிலும் நம்முடைய அரசாங்கம் மிக பெரிய கவனத்தை செலுத்தி வருகிறது. அதே போல இந்த நகை உருக்குவதை பற்றி எல்லாம் பெருமையாக பேசினாங்க. அதுல எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனா ஒரு கேள்விக்கு அவங்க பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இங்க இருக்கிறது. நகையை உருக்குவதை மட்டும் பற்றி பேசிய அவர்கள் யாருமே கடந்த 12 வருஷங்களாக 10 வருஷம் 5 வருஷம் 20 வருஷமா இன்னும் பல கோயில்கள்ல நகையை மறுமதிப்பீடே பண்ணாம வச்சிருக்காங்க. ஆண்டுக்கு ஆண்டு செய்ய வேண்டிய நகையுடைய அனெக்சர்ஸ் ஆட் பண்ணாம வச்சிருக்காங்க. 5 ஆண்டுக்கு ஒரு முறை நகையை மறுமதிப்பீடு செய்யணும் அப்படிங்கிறது HRNC லாவில் இருக்கு. வருஷா வருஷம் நகையை அனெக்சர் பண்ணணும் அப்படின்றது HRNC ஆக்ட் அண்ட் ரவுல்ல இருக்கு. ஆனா இது எதையுமே செய்யாம 10 வருஷம் 5 வருஷம் 20 வருஷமா இந்த நகையுடைய மறுமதிப்பீடையும் இந்த நகையுடைய அனெக்சர்ஸ் எதையுமே சரியாக பல கோயில்கள்ல பெரிய கோயில்கள் எல்லாம் பண்ணாம நகையை உருக்கிட்டேன்னு பெருமை மட்டுமே பேசிக்கிட்டு தான் எப்படி இந்த பணியெல்லாம் யார் செய்யறது? அப்ப இந்த பணியை செய்வதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவின் பேர்ல இந்து சமய அறநிலையத்துறை இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதே மாதிரி நம்முடைய மாண்புமிகு மதுரையில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் அறங்காவலர் குழுவை பத்தி எல்லாம் பேசினாரு. அறங்காவலர் குழுவை பற்றி பேசும் பொழுது அறங்காவலர் குழு நியமனம் எப்படி நடந்ததுன்னு சொன்னாரு. ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாங்க, அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா அதற்கு பின்னாடி மறைமுகமா என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே எத்தனை அறங்காவலர்கள் தினம் என்னுடைய அலுவலகத்துக்கு கண்ணீர் விட்டு கதறிட்டு இருக்கிறாங்கன்றது எனக்கு மட்டும் தான் தெரியும். மறைமுகமா மாண்பு அமைச்சர் அதனால மறைமுகமா என்ன நடந்தது என்றால் அவைக்கு நான் நீக்கிறேன். சரிங்க, நீக்கிடுங்க. சப்ஜெக்ட் மட்டும் பேசுங்க. சொல்லிட்டு உட்காரு உட்காரு எல்லாம் உட்காருங்க. எல்லாம் முக்கியமான விஷயத்தை சொல்லிடுறேன். முடிங்க, உட்காருங்க உட்காரு. எடுத்துட்டாங்க போதும். அறிவிப்புகளை சொல்லிடுறேன். அறிவிப்புக்கு வந்துட்டாரு. வாங்க, அறிவிப்புகளை சொல்லிடுறேன். வாங்க வர. அதே மாதிரி மாண்புமிகு அறிவிப்புகள் சொல்ற உட்காருங்க. எடுத்துட்டாங்க. அவை முன்னவர் மாண்பு பேரவைத் தலைவர்களே, மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, அமைச்சர் அவர்கள் ஒரு குறிப்பிட்டதை நம்முடைய சட்டப்பேரவைத் தலைவர்கள் நீக்கி இருக்கிறார்கள். ஆகவே அமருங்கள். அமைச்சர் அவர்கள் அறிவிப்பை வெளியெடுக்கிறார். இருங்க உட்காரு எல்லாம் உட்காருங்க. அவர் அமைச்சர் மாண்புமிகு சேகர் பாபு இருங்க சார். இங்க பாருங்க, ஒரு நிமிஷம் உட்காருங்க சார். உட்காருங்க சார். இங்க மாண்புமிகு உறுப்பினருக்கு அவர் பேசின உடனே கையை காமிச்சிட்டேன். நீங்க எல்லாம் எழுந்து குரல் கொடுத்த காரணம் பதில் சொல்ல உடனே நீக்கியாச்சு. இருங்க, அது அவை குறிப்பிட்ட அந்த வார்த்தையை அவைக்கு நீக்கியாச்சு. இருங்க, அவர் சொன்னவற்றில் ஏதாவது விளக்கம் கொடுப்பது அவசியம் என்று கருதினால் மாண்புமிகு உறுப்பினர் சேகர் பாபு அவர்கள் இப்ப சொல்லலாம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சிவன் சொத்து குலநாசம் என்பதை நாங்கள் தெளிவாக அறிந்தவர்கள்.
சிவன் சொத்து குலநாசம் என்பதை நாங்கள் தெளிவாக அறிந்தவர்கள். அவர் சொல்லுவதை போல் இந்த ஆடிட் செய்கின்ற விவகாரம் அந்தந்த துறை சார்ந்த அதிகாரிகளை சார்ந்தது. இந்த ஆடிட் மத்திய அரசு தன்னுடைய கையிருப்பிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று முனைந்த போது அந்த ஆடிட்டை தமிழக அரசு தான் செய்யும் என்று போராடி வாதாடி தமிழக அரசின் சார்பில் ஆடிட்டை நிர்ணயம் செய்தது நாங்கள். இவர் எந்த அறங்காவலர் குழு உறுப்பினருடன் வந்து அழுதார் என்று கேட்டு விளக்கினால் அதற்கு பொறுப்பேற்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்ற குற்றச்சாட்டுகளை அவைத்தலைவர் அவர்கள் தயவு செய்து பதிவு செய்யக்கூடாது. மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு நான் அறிவிப்பு போயிடுறேன். சிவன் சொத்து கொலநாசம் என்பதை அறிந்தவர்கள் நாங்கள் என்று சொல்றாங்களே, கூடிய சீக்கிரம் நிறைய விஷயங்களை எடுத்து வச்சிருக்கிறோம், ஆதாரத்தோடு நாங்கள் வெளியிடுறோம். ஆதாரத்தோட வெளியிடுறேன், ஆதாரத்தோட வெளியிடுறேன். வாங்க அமைச்சர், ஆதாரங்களை நீங்க வைத்துக் கொண்டிருக்கிற போது நீங்க பேசுங்க. இப்போது வேண்டாம், அவை குழு நீக்கிறேன். தயவுசெய்து பேசி முடிங்க. இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் இந்த பட்ஜெட்டுக்கான அறிவிப்புகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய ஆசிகளோடு இந்த மன்றத்தில் அறிவிப்புகளை நான் வெளியிட கடமைப்பட்டிருக்கிறேன். உட்காருங்க. இந்த ஆண்டு திருக்கோயில் புனரமைப்புக்காக 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட 64 திருக்கோயில்களுக்கு சுமார் 125 கோடி மதிப்பீட்டில் இந்த ஆண்டு திருப்பணிகள் நடைபெறும். தமிழ்நாடு முழுவதும் சிதிலமடைந்த திருக்கோயில்களை தேர்வு செய்து சுமார் 150 திருக்கோயில்களுக்கு 85 கோடி மதிப்பீட்டில் இந்த ஆண்டு திருப்பணிகள் நடத்தப்படும். பாருங்க, திரும்ப இல்ல மாண்புமிகு திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினருக்கு நான் ஒன்று தெரிவிக்க விரும்புகிறேன். மாண்புமிகு உறுப்பினர் கொண்டு சொல்லுகிறேன். அவர் சில கருத்துக்களை சொன்னார். அரசு என்னென்ன செய்துன்னு வரிசையா சொல்லிக் கொண்டே வந்தார். ஒரு வார்த்தை நீக்க வார்த்தை கையை காட்டுன்னு நீக்கி விட்டேன். இருங்க. நீங்க அப்படி குறுக்க பாருங்க, நீங்க குறுக்க பேசக்கூடாது. மாண்பு முன்னாள் அமைச்சர் என்ற அடிப்படை திரு சேகர் பாபு அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார். இன்னும் கொஞ்சம் பேச வேண்டும் என்று நீங்க சொல்லுகின்றீர்கள். உங்களுக்கு தான் சொல்றேன், நான் கொறடா நிக்கிற போதும் 50 பேர் நிக்கிறீங்க. அவர் மாண்பு உறுப்பினர் KN நேரு அவங்க நிக்கிற போது நீங்க 30 பேர் பின்னாடி நிக்கிறீங்க. ஐ நீட் நோ ரெக்கமெண்டேஷன். யாரை அனுமதிப்பது என்பது நான் முடிவு எடுக்க வேண்டும். அனுமதிக்கிறேன். ஆனா அதற்குள்ளாகவே குழுவாக கூட்டமாக கூடி நின்று குரல் கொடுப்பது, கையை உயர்த்தி பேசுவது அனுமதிக்க முடியாது. மாண்பு உறுப்பினர் PK சேகர் பாபு அவர்கள் பேசுங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, பேசாதீங்கன்னு சொல்லி திருப்பி பேசுறீங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, ஆதாரத்தோடு எந்த குற்றச்சாட்டை சொன்னாலும் அதற்குண்டான தண்டனை ஏற்றுக்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இந்த பூச்சாண்டிகள் எல்லாம் பயப்படுகின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல. நீங்களும் துருவி துருவி பார்க்கிறீர்கள். 7 திருக்கோயிலுக்கு ஆடிட்டை போட்டு பார்த்தீர்கள். ஒன்றுமில்லை என்ற தகவல் தான் உங்களுக்கு கிடைத்தது. தங்கத்திலே 1000 கிலோ சுருட்டி விட்டீர்கள் என்று அனைத்து அதிகாரிகளையும் ஏவி பார்த்தீர்கள். அங்கு கிடைத்தது உங்களுக்கு 0. இப்போதும் சொல்லுகிறேன் திறந்த மனதோடு, நான் 50 ஆண்டுகளுக்கு மேலாக ஆன்மீக பயணத்திலே இருப்பவன். சிவன் சொத்து குலநாசம் என்பதை தெளிவாக அறிந்தவன். எங்கள் முதல்வர் எல்லோருக்கும் எல்லாம் என்று அரசை நடத்த சொன்னவர். இன்னார் இனியவர் என்று பாகுபாடு இல்லாமல் பார்க்க சொன்னவர். எந்த குற்றச்சாட்டாக இருந்தாலும் அதை சட்டத்தின் படிக்கட்டில் ஏறி சந்திக்க தயாராக இருக்கிறோம் என்பதை இங்கு பதிவு செய்கிறேன். அமைச்சர் அறிவிப்புகள் வெளியிடலாம். அமைச்சர் அறிவிப்புகள் முக்கியமான அறிவிப்புகள் மட்டும் நீங்க எது புதிய அறிவிப்புகள் இந்து சமய அறநிலையத்தின் சார்பில் இந்த ஆண்டு வெளியிடக்கூடிய அறிவிப்புகளின் தலைப்புகளை